ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு சூப்பரான திணை தோசை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட தொட்டுக்க தக்காளி சட்னியும் நான் செஞ்சு காட்டுறேன். இந்த ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும். தோசை பாருங்கள், முறுமுறுன்னு எப்படி சூப்பராக வந்திருக்கு. இந்த திணை நம்ம நார்மலாக பொங்கல் செய்யலாம். அதே மாதிரி இந்த மாதிரி தோசை கூட ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது 1 கப்பு திணை எடுத்திருக்கேன் நான். இந்த திணை நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ எல்லாமே அதே கப்பில் நம்ம அளவு எடுக்கணும். இந்த திணை நல்லா 1 கப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே கப்பில் 1 கப்பு நம்ம அரிசி. இது நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ரேஷன் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது 1 கப்பு போட்டுக்கோங்க. நம்ம எந்த கப்பில் திணை எடுத்தோமோ அதே கப்பில் அரிசி. இப்போது அதே கப்பில் 1 கப்பு உளுந்து நம்ம இதுக்கு கூட சேர்க்குறோம். அதனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல கலர் வர்றதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா ஒரு 4லேருந்து 5 வாட்டி நல்லா கழுவிடுங்க. நல்லா இதில் திணையில் கொஞ்சம் ரொம்ப அழுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு 4லேருந்து 5 வாட்டியாவது இது கழுவணும். நல்லா கழுவிட்டு இது என்ன பண்ணணும், ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது ஊறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் கிரைண்டரில் கூட போட்டுக்கலாம். இது தோசை மாவுனால மிக்சியில் அரைச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 6 மணி நேரத்துக்கு அப்புறம் இது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் மிக்சி ஜாரில் போட்டு இது நல்லா மையாக ஆட்டிக்க போகிறேன். இது எப்படின்னா நம்ம திணை ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. நம்ம அப்பப்போ இந்த திணை யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த மாவு நல்லா அரைச்சிட்டேன். இதில் நம்ம ருசிக்கேற்ப உப்பும் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தோசை சுட்டுக்கலாம். இப்போ இது 8 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடணும். இது நல்லா பொங்கி வரும். மறுநாள் காலையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடுச்சு மாவு. பாருங்கள், நம்ம இட்லி மாவு கரைக்கும் போது எப்படி பொங்கி வரும் பார்த்தீங்களா? சூப்பராக நல்லா இது ஃபேமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சோண்டு ஊற்றிக்கிட்டு இதில் ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த திணை தோசைக்கு நான் சொன்ன மாதிரி சூப்பர் காம்பினேஷன் தக்காளி சட்னி. இப்போ நம்ம இந்த மாவு கலந்து வச்சுட்டு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தக்காளி ஒரு 4லேருந்து 5 தக்காளி மெலிசாக கட் பண்ணி அதுவும் போட்டுக்கோங்க. தக்காளி நம்ம பழுத்த தக்காளியாக எடுத்தால் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. பச்சை மிளகாய் காரக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுனால இந்த தக்காளி நல்லா சீக்கிரம் வெந்துடும். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படி வேக வச்சுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அப்புறம் இந்த நம்ம போட்ட பச்சை மிளகாவும் நல்லா வேகணும். இப்போ இதில் 3லேருந்து 4 பூண்டு பல் போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி நிறையா ஒரு அரை கொத்து கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இது நல்லா ஆற விட்டுக்கணும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்சிக்கு போடணும். இதில் கொத்தமல்லி இல்லைன்னா புதினா கூட சேர்த்துக்கலாம், இல்லை 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நம்ம போட்ட தக்காளி வதங்கிடுச்சு. அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் எடுத்து நம்ம ஆற வச்சு விட்டுடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு தாளிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இது மிக்சியில் போட்டு நம்ம ஏற்கனவே உப்பு இதில் போட்டதுனால நம்ம வெறும் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இந்த சட்னி சூப்பராக அரைச்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஆல்ரெடி தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இது மேலே ஊற்றிடுங்க. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, சாதத்துக்கு, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி சட்னி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே இப்படி தாளித்ததெல்லாம் போட்டுருங்க. சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு இல்லையா? இது நம்மளுக்கு தோசைக்கு செம்மையான காம்பினேஷன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? இது தோசை சுடலாம்.
நல்லா மெலிசாக வருங்க இந்த தோசை. நல்லா மெலிசாக கரண்டியில் இப்படி மெலிசாக சுட்டுக்கோங்க. அப்புறம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கலர் வரும், ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு இன்னொரு வாட்டியும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தோசை சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான திணை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவுனால நீங்கள் அப்பப்போ இது திணை நீங்கள் டெய்லி உணவில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது. இந்த திணை தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விஜி.